இது 50வது வருஷம். ஃபர்ஸ்ட் மாடி கிராஸ்ல ஆரம்பிச்சு இப்போ சாரங்கா மாதிரி இன்ஸ்டியூட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் வந்து இது 50வது வருஷம் கொண்டாடுறோம். ஸோ ஐஐடி வரலாறுல முதல் முறையாக இந்த 50வது வெள்ளி விழாவில் டைரக்டர் சார் வந்து ஃபர்ஸ்ட் இனாகிரேஷன் அன்னைக்கு ஒரு வயலின் சாங் வந்து கான்செர்ட் பண்ண போறாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஸோ சாரோட தீபக் என்ற இன்னொரு பேராசிரியர் ஹியூமானிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர் சாரங்கி வாசிக்கிறார். ஸோ இது வந்து இந்த 50th செலிப்ரேஷன் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இது இல்லாமல் அடுத்தது என்னன்னா வந்து நிறைய ஸ்பாட்லைட் லெக்சர்ஸ் வச்சிருக்காங்க. முக்கியமான பாடல்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த சாரங்கு வந்து பங்கேற்று இந்த ஃபங்க்ஷனை இது பண்ணுறாங்க. ஸோ இந்த சாரங்கு 24 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது வந்து ஒரு 800 மேலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள் தான். ஸோ கம்ப்ளீட்லி வந்து அவங்க கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஸோ அவங்க வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் வந்து இனாகிரேஷனில் ஏதாவது பண்ணணும்னு ஆசை. இன்னைக்கு இவங்க தான் சப்போர்ட்டில் நான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒரு 5 நிமிஷம் வாசிக்கலான் இருக்கோம். சாரங் ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல். குறிப்பாக வந்து கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ராடா இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். வரும் படிப்பே எல்லாத்தையும் கொடுத்துடாது. ஒரு பார்ட்டுக்கு மேல இன்ஜினியரிங் அந்த ஜாப் எல்லாமே ஒரு கிரியேட்டிவிட்டி தேவை. கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்லாம் நமக்கு அந்த கிரியேட்டிவிட்டியை கொடுக்குறது. இதை நர்ச்சர் பண்ணுறதுக்காக தான் சாரங்க மாடி கிராஸ் அந்த காலத்தில் ஆரம்பிச்சாங்க. அது இப்போ சாரங்கா வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 20-25 காம்படிஷன்ஸ் இருக்கும் ஒரு 3-4 நாள்ல. இன்னைக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100+ காம்படிஷன்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. 50வது சாரங் நடக்கிறதுனால இது வந்து நம்ம தமிழகத்துக்கு ஒரு பெரிய நம்ம தமிழகத்தை இதில் பூஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ குறிப்பா 2 நாள் முன்னாடி தான் குளோபல் இன்வெஸ்டார் மீட் நடந்திருக்கு. இது மாதிரி நம்ம நிறைய நல்லா நடந்துட்டு இருக்கிறது. இந்த தடவை தமிழக கிராமிய கலைகள், ட்ரைபல் கலைகளுக்கு இந்த தடவை ஒரு பொசிஷன் கொடுப்போம். இப்போ இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் வரப்போறாங்க. அதே மேடையில நம்ம தமிழக ஆர்டிஸ்டுக்கும் கொடுப்போம்னு ஒரு ஆசையில இன்னைக்கு ஆரம்பமே நம்ம சிவ வாத்தியத்தில் ஆரம்பிக்கிறோம். அதை தாண்டி இன்னைக்கு வந்து பல லிஸ்ட், இன்னைக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு. துடும்பாட்டம், கரகாட்டம், புலியாட்டம், மயிலாட்டம், மாடாட்டம், பொய்க்கால் குதிரை, அப்புறம் ஒயிலாட்டம், நெய்யாண்டி மேளம், இது மாதிரி பல இது இன்னைக்கு 1.5 hours to 2 hours இன்னைக்கு அது நடக்க போகுது இங்க OITல. நீங்களாம் வந்து கூட கலந்துக்கோங்க. அதுல ஐஐடி பொறுத்தவரையில் நாங்க இப்ப அடுத்தது இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதே மாதிரி எனக்கு என்னோட ஆசை இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல கல்ச்சர் கோட்டான்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நிறைய குழந்தைகள் வந்து அவங்க வந்து கல்ச்சரலா இப்போ நேற்றுக்கு தான் எனக்கு தெரியுது ஒரு பேப்பர் எழுதிடலாம், லெக்சர் எழுதிடலாம். எனக்கு லெக்சர் ஒரு மணி நேரம் லெக்சருக்கு நான் 15 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணா போறோம். ஆனா இந்த 5 நிமிஷத்துக்கு நான் கிட்டத்தட்ட 4 நாள் நைட் அவுட் போட்டிருக்கேன். பர்ஃபார்மிங் ஆர்ட்ங்கிறது அவ்வளவு டிஃபிகல்ட். ஏன்னா அதுல போய் ஏதாவது கலாபரான்னு வாசிச்சுட்டா பரவாயில்ல, நான் தான் கிரேடு போடுற வாத்தியார், இவங்க கை தட்டிடுவாங்க. ஆனா வந்து சாரி ஐ கேன் டூ இட் அகைன் சொல்ல முடியாது. அந்த ஆம்பியன்ஸ் போயிடும். பர்ஃபார்மிங் ஆர்ட்ங்கிறது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் சக்சஸ், இன்ஸ்டன்டேனியஸ் ஃபெயிலியர், பர்ஃபெக்ஷன், அதே டைம் கிரியேட்டிவிட்டியை கொடுக்குறது. அதனால இது மாதிரி ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்ல ஒரு நல்ல ஒரு குழந்தை டெவலப் ஆகி வந்ததுன்னா அவங்களுக்கு இன்ஜினியரிங்ல ஒரு நம்ம ஐஐடியில ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு அந்த கனவு நினைவாடுன்னு பார்க்குறேன். இவங்களாம் அவரோட சப்போர்ட்ல கல்ச்சர் கோட்டான்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அது வரும் அடுத்தது யோசனையில வந்திருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். 2024 ஸ்போர்ட்ஸ் கோட்டா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதை பத்தி நான் விழாவாரியா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு அதை சொல்லணுங்க என்னோட ஆசை. அதுக்கு உங்களை தான் நிச்சயமா ஆஃப்கோர்ஸ் மீடியாவை இன்வைட் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.